அந்த பகுதியிலிருந்து வெளியேறியதன்றதற்கு பிறகுதான் காந்தி உள்ள போறார். ரத்த களரி இப்பெல்லாம் இருந்த இடத்திலிருந்தே தலைமை அறிக்கை விடுறான். கலவரத்தை நிறுத்துங்கள்ங்கிறான். எதுக்கு? நான் போனா என்ன தாண்டா முதல்ல கொல்லுவானுங்க, தேடிக்கிட்டு இருக்கானுங்க. நான் இது வந்து ஒத்த வேட்டையோட உள்ள போகுது கலரு இல்லையா? இவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு பெரிய குற்றச்சாட்டு காந்தியின் மீது இருக்கிறதே, பகத்சிங்கை தூக்கிலே ஏற்ற வேண்டும் என்று வெள்ளையர்கள் தீர்மானித்த பொழுது காந்தி அதை எதிர்க்கவில்லை, தடுக்கவில்லை என்று. அது ஒரு வரலாற்று பிழை இவர்கள் சொல்வது. ஏன்னா நாடாளுமன்றத்திற்குள்ள தானே பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் 3 பேரும் குண்டு வீசினான். சைமன் எதிர்த்து வீசுறான். சைமன் அங்கே இருக்கிறான். ஆனால் காலி நாற்காலிகள் இருக்கிற பகுதியில் தான் வெடிகுண்டை வீசுறாங்க. நீதிமன்றத்தில் பகத்சிங் சொல்றாப்புல, இந்த வெடிகுண்டை சைமன் மீது எங்களால் வீசி இருக்க முடியும், ஆனால் அந்த நாடாளுமன்றத்தில் என் நாட்டின் தலைவர்கள் இருந்தார்கள், அவர்களை எப்படி நான் கொல்ல முடியும்?